நான் வசிக்கும் பக்கத்து வீட்டில் செம்பருத்தி செடி. செடி என்று கூற முடியாது, அது சிறிய மரம் போல் தோன்றும். அதில் நிறைய செம்பருத்தி பூக்கள் வளரும். அதில் தேன் எடுக்க தேன் சிட்டுக்கள் வந்து அமர்ந்து தேனை உண்டு செல்லும். எங்கள் வீட்டு ஜன்னல் வழியில் அதை கண்டு ரசித்து வந்தேன். செம்பருத்தி பூக்கள் தேவைப்பட்டது. கஷாயம் வைத்து குடித்தால் இருதய கோளாறுகள் வராது, அதை தலையில் தேய்த்தால் நன்றாக இருக்கும் என்பதால் பக்கத்து வீட்டிற்கு சென்று செம்பருத்தி பூ கொஞ்சம் தேவைப்படுகின்றது என்றேன். அவர்கள் பறித்து கொள்ளுங்கள் என்றார்கள். அன்றைய நாளில் இருந்து எங்களது வீட்டு காம்பவுண்டு சுவர் வழியே சென்று பூக்களை பறித்து வந்தேன். இப்படியே நாட்கள் கழிந்து வந்தது. ஒரு நாள் அந்த வீட்டை மற்றவருக்கு விற்றுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு கூட யாரும் இல்லை. 2 மாத காலம் வீடு பூட்டியிருந்ததால் செடி வாடிய நிலையில் பூக்கள் பூக்காமல் காணப்பட்டது. அதை கண்டதும் மனம் வேதனைப்பட்டது. என்ன செய்வது என்று புரியவில்லை. தண்ணீர் ஊற்றலாம் என்றால் அது சற்று குறுகிய சந்து, தண்ணீர் எடுத்துச் செல்ல முடியாது. இருந்தும் சிறிய பக்கெட்டில் தண்ணீரை நிரப்பி எடுத்துச் சென்று ஊற்றி வருகின்றேன். தற்போது அதில் மீண்டும் பூக்கள் பூக்கத் தொடங்கியுள்ளது. அதை கண்டதும் மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. உண்மையான மகிழ்ச்சி என்பது பிறரை மகிழ்வித்து மகிழ்வதில்தான். இவை அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தும். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தேன், ஞானம் கிடைத்தது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஞானத்தின் வாசல்கள்தான். எதால் நீ ஈர்க்கப்படுகின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய். வர்மயோகி.